எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ட்ரிங்கிங் வாட்டர். கேரளாவில் மோஸ்ட்லி எல்லாருமே ரெடி பண்ணி எடுக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற 10 டைப் ட்ரிங்கிங் வாட்டர் ரெசிபி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு நிறைய ரெக்வஸ்ட்டு ஜீரா தண்ணியோட ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரா தண்ணி மட்டும் என்ன அதில் ரெசிப்பியை சொல்லி கொடுக்க வேண்டியது எனக்கு புரியல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால் அது கூடவே தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ரெசிப்பியும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 10 டைப் வாட்டர் நான் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. அது ஒன்றா ஊற்றுறதுக்கு ஒரே மாதிரி கிளாஸ் இல்லாமல் இருந்தேன். நான் போய் வாங்கி கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ தண்ணி செய்யலாம். 10 தண்ணியுமே 1 லிட்டர் அளவில் தான் நம்ம செய்கிறாங்க. முதல்ல ஜீரா வாட்டர் ரெடி பண்ணலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. சூடாகும்போது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இந்த அளவுக்கு போதும். ரொம்ப அதிகமாக போட்டுருச்சுன்னா குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம், எப்போவுமே தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோட ரெகுலர் யூஸ் வெயிட் லாஸுக்கும் கிளியர் ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருச்சுன்னா இதோட எஃபெக்ட் இன்னும் டபுளாக இருக்கும். அதே மாதிரி பை நேச்சர் ஜீரா ஹாட்டாக இருக்கிற ஒன்று தான். அதனால சம்மர் சீசனில் ரெகுலர் யூஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஜீரா வாட்டரை இன்னும் ஒரு டைப்பில் செய்வாங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தண்ணி செஞ்சு எடுப்பாங்க. அது எஃபெக்ட் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே அளவுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரா எடுத்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. இந்த தண்ணியோட கலர் முதல்ல செஞ்ச ஜீரா தண்ணியிலேருந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பெனிஃபிட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 ஜீரா தண்ணியுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்து நம்ம செய்ய போகிறது என்னென்னு பாருங்கள். குவா லீஃப். இது இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கொய்யாப்பழம் இருக்குது இல்லைங்களா, கொய்யாப்பழத்தோட இலை. ஒரு பெரிய இலை எடுத்துருக்கு. 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கு. தண்ணி கொதிக்கலை. இந்த இலையும் கொஞ்சம் கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியோட கலர் ஒரு ஒலிவ் க்ரீனாக, ஒரு லைட் ஒலிவ் க்ரீனாக மாறி இருக்குது. இதுவும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் மேலே பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கொலஸ்ட்ரால் சுகர் எதுவுமே இருந்தால் கூடி இடையில் இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களெல்லாம் அந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்கு. இடையில் இந்த மாதிரி செய்வாங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது பதிமுகம் வாட்டர். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பதிமுகம் தண்ணி எப்படி செய்கிறேன், பதிமுகம்னு என்ன, எப்படி இந்த கலர் கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு டீட்டெயில்டான ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கு நம்ம சேனலில். அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா. பதிமுகம் நமக்கு கொடுக்கறது மோஸ்ட்லி பிளட் ப்யூரிஃபிகேஷன் தான். அது எதுவுமே தெரியல இருந்தால் கூடி எல்லாருக்குமே இது ஒரு நேச்சுரலாக இருக்கிற, ரெகுலராக இருக்கிற ஒரு ட்ரிங்கிங் வாட்டரை இப்போ மாறி இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பாருங்கள், ட்ரை ஜிஞ்சர் வாட்டர். சுக்கு வெல்லம், சுக்கு தண்ணி அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா. அது 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. ஒரு சின்ன பீஸ் சுக்கு நான் இடித்து போட்டிருக்கு. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மழை சீசனில், வின்டர் சீசனில் தான் இது மோஸ்ட்லி குடிப்பாங்க. பாடிக்கு நல்லா ஹீட் கொடுக்கும். கண்டினியூஸ் யூஸ் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மெனிஸ்ட்ரல் பெயின், பீரியட் டைமில் வர்ற பெயினுக்கெல்லாம் இந்த தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது துளசி தண்ணி. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. அதில் 10 துளசி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணி டைஜஷன் ப்ராப்ளமுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வின்டர் சீசனில், மழை சீசன்லும் தான் இந்த தண்ணியை மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால்டு, கஃப்பு, ஃபீவர் அதில் இருக்கிற டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இலை போட்டு தண்ணி அந்த கால்டு போகிற வரைக்கும் இடையில குடிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், நான்வெஜ் எல்லாம் வீட்டில் செய்கிற டைமில், மீன் அதே மாதிரி சிக்கன் அந்த மாதிரிலாம் செய்கிற டைமில் இந்த தண்ணி அது கூட குடிக்கவும் மாட்டாங்க. அடுத்தது நம்ம செய்ய போகிறது இஞ்சி தண்ணி, ஜிஞ்சர் வாட்டர். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு இஞ்சி இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடித்து போடாதீங்க, அது நல்லா இருக்காது. நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தண்ணியாக வேணுன்ட்டே இல்லை, நம்ம குழம்புல எப்படியோ ஒரு இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி
மரவள்ளிக்கிழங்கோட இந்த இஞ்சியோட தண்ணி வந்து குடிக்காமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். மரவள்ளிக்கிழங்கு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துச்சுன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால கிழங்கு கூட நீங்கள் இதை தண்ணி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அது சிப்ஸாக இருந்தால் கூட அது கூட இந்த தண்ணி குடிக்காதீங்க. அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து கரிங்காலி வாட்டர். கரிங்காலி வந்துட்டு பதிமுகம் மாதிரியே ரொம்ப ரெகுலராக நேச்சுரலாக எல்லா நாளைக்குன்னு சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லா கேரளா ஹவுஸ்லும் செய்கிற ஒரு தண்ணி தான் இது. கரிங்காலின்னு சொல்கிறது ஒரு வுட்டு தான். இருந்தாலும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கிற கரிங்காலி வந்துட்டு கரிங்காலி மிக்ஸாக தான் அவைலபிளாக இருக்குது. அந்த கரிங்காலி வுட்டு கூட சாண்டல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராமச்சத்தோட பீசஸ் இருக்கும், சுக்கோட பீசஸ் இருக்கும், பதுமுகத்தோட பீசஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸாக தான் கிடைக்கும் கரிங்காலி மிக்ஸ். அது வந்து மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு பிராண்டு பார்த்து வாங்கிக்கோங்க. கேபி நம்பூதிரிஸோட தாகசமினி தாகமுக்தி எல்லாம் இந்த மிக்ஸ் தான். அது வந்து நம்பி வாங்க முடிஞ்ச ஒரு பிராண்டு தான். இதோட கலர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் தான் இந்த கரிங்காலி தண்ணி இருக்கும். அதிகமாக ஆட் பண்ணிச்சுன்னா கசப்படிக்கும். இது ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர் தான். அடுத்தது நம்ம செய்ய போகிறது அஜ்வைன் வாட்டர். இதுக்கு வந்து இது இங்கிலீஷில் வந்து கேரம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் அயமோதகம் சொல்லுவாங்க, தமிழில் வந்துட்டு ஓமம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து கையில் இதே மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போதும். நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு இருக்கிற கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிற டைமில் இந்த தண்ணி கொதிக்க வச்சு ரெகுலர் வாட்டராக குடிச்சிக்கலாம். இந்த தண்ணியோட கலர் பாருங்கள், ஒயிட்டாக தான் இருக்குது. ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பாருங்கள், மல்லி, முழு மல்லி இருக்குது இல்லைங்களா. இதுவும் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஜீரா தண்ணி மாதிரியே மல்லி தண்ணியும் குடிச்சிக்கலாம். கிளியராக இருக்கிற ஸ்கின்னுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிற ஹேருக்கும் எல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரெகுலராக குடிக்கிறது. ஆனால் இதோட டேஸ்ட்டு ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. அதனால இப்போ நம்ம அதை செய்ய வேண்டியதில்லை. வீட்டில் அம்மா எல்லாம் ரெகுலராக செய்கிற ஒரு தண்ணி தான் இது. இப்போ நமக்கு அதுக்கு பதிலாக இப்போ லாஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறது பாருங்கள், வெந்தயம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்து ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு தண்ணி தான். நம்ம பாடியில் இருக்கிற ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற உடம்புக்கு சேராத டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி மெயினாக இது வந்து யூஸ் பண்ணுறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக இது குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூடி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறது நல்லாயிருக்கும். உடம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெந்தய தண்ணியோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு அது பர்சனலாக எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் எப்போது ஒரு டைமில் ஒரு கிளாஸ் நானும் குடிப்பேன். ஆனால் குழந்தைங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது, கசப்பு இருக்கும் இதுக்கு. அதுக்கு அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லும் இருக்கும். 10 தண்ணியுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு இந்த தண்ணி குடிக்கலாமான்ட்டு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஆயுர்வேதா வாட்டர் தான். இடையில ஒரு கிளாஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நீங்கள் இது ரெகுலராக எந்த தண்ணியாக இருந்தாலும் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.